தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. 234 தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் சென்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். குறிப்பாக இளைஞர்கள் பலரும் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களித்தனர். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக அளவிலான எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவாகி புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 84.69% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92.65% அளவுக்கு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 90.55% வாக்குகளுடன் சேலம் 2ஆம் இடத்திலும் 75.50% வாக்குகளுடன் குமரி மாவட்டம் கடைசி இடத்திலும் உள்ளன. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் 93.9% வாக்குகள் பதிவாகின. 92.64% வாக்குகளோடு குமாரபாளையம் தொகுதி 2வது இடத்திலும், குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டை தொகுதியில் 68.97% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சென்னை மாவட்டத்தில் 90.18% வாக்குகளோடு ஆர்கே நகர் தொகுதி முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நட்சத்திர தொகுதியான பெரம்பூர் தொகுதி 89.71% வாக்குகளோடு 2வது இடத்திலும், கடைசி இடத்தில் 74.51% வாக்குகளோடு மயிலாப்பூர் தொகுதியும் உள்ளன. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவும் நிலையில் 4 கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவீதம் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 86.11% வாக்குகளும், இபிஎஸ் போட்டியிட்ட எடப்பாடியில் 92.03% வாக்குகளும் பதிவாகின. இதேபோல விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் 89.71% வாக்குகளும், சீமான் களம் கண்ட காரைக்குடியில் 74.05% வாக்குகளும் பதிவாகின. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலையிலேயே தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். சென்னை தேனாம்பேட்டை SIT கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மனைவி, மருமகள், பேரனோடு வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தினர். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்துடன் சென்று வாக்கினை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 100% வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தாவேகா தலைவர் விஜய் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் வாக்குப்பதிவு செய்ததற்கான அடையாளமாக மை வைக்கப்பட்ட கை விரலை ரசிகர்கள் மத்தியில் காட்டி உற்சாகப்படுத்தினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மனைவியோடு சென்று ஜனநாயக கடமை ஆற்றினார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களம் காணும் சீமான் சென்னையில் தனது வாக்கினை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அங்கு 91.78% வாக்குகள் பதிவாகியுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு வரலாற்றிலேயே மிக உயர்ந்த அளவிலான வாக்குப்பதிவை மேற்கு வங்கம் பதிவு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வாக்காளரையும் இந்திய தேர்தல் ஆணையம் சிரம் தாழ்த்தி வணங்குவதாக அதன் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்னர் மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக மிக உயர்ந்த சதவீத வாக்குப்பதிவு பதிவாகியிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு பதிவான நிலையில் வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் 84.69% என்ற சாதனை அளவில் வாக்களித்து ஜனநாயகத்தை பாதுகாத்திடும் கடமையை வாக்காளர்கள் சரிவர ஆற்றியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
எப்போதும் போல பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு வாக்குதானே என எண்ணாமல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்கிற நினைப்பே அதிக வாக்குப்பதிவு உந்துதலுக்கு காரணமாக இருக்க முடியும் எனவும், தமிழ்நாடு வாக்களித்து விட்டது, மே 4ஆம் தேதி தமிழ்நாடு வெல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்கு செலுத்தினார். அதேபோல சென்னை ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடி மையத்தில் மகள் ஸ்ருதிஹாசனோடு சென்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாக்களித்தார். தமிழ்நாட்டிலேயே முதல் ஆளாக வந்து தனது வாக்கினை நடிகர் அஜித்குமார் பதிவு செய்தார். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் கோட் ஷூட் அணிந்து வந்த அஜித்குமாரை பார்க்க அதிக அளவில் கூட்டம் சேர்ந்ததால் 7 மணிக்கு முன்பாக 6:54 மணிக்கே தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை வளசரவாக்கம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவி ஆர்த்தியுடன் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சிவகார்த்திகேயன், முந்தைய தேர்தல்களை விட இந்த தேர்தலில் சமூக வலைதளங்களின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதாகவும், தேர்தலின் முடிவுகளை அறிந்து கொள்ள தானும் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். நடிகை த்ரிஷா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களித்த பிறகு தனது இன்ஸ்டாகிராமில் புகைப்படத்தை வெளியிட்ட அவர், அந்த புகைப்படத்திற்கு பின்னணியில் கில்லி படத்தின் அர்ஜுனரு வில்லு பாட்டின் பின்னணி இசையை ஒலிக்க விட்டுள்ளார். த்ரிஷாவின் இந்த பதிவு இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தமிழ் திரையுலகைச் சேர்ந்த நடிகர் நடிகைகள் பலரும் ஆர்வத்தோடு சென்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். குறிப்பாக நடிகர்கள் தனுஷ், சூர்யா, ஜோதிகா, சிம்பு, கார்த்தி, விக்ரம், அரவிந்த் சாமி, பிரபு, பிரதீப் ரங்கநாதன், சிவகுமார், டி. ராஜேந்தர், அட்லி, ஜீவா உள்ளிட்டோர் வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை பெசன்ட் நகர் வாக்குச்சாவடியில் தனது மனைவியோடு சென்று வாக்கு செலுத்தினார். அப்போது அங்கிருந்த மக்கள் அஸ்வினுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட அறையில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். இவை அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நெருங்கி வரும் நிலையில் வங்காள பெண்களின் வாக்குகளை கவரும் வகையில் பிரதமர் மோடி 10 வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு சவால் விடும் வகையில் வெளியிட்டுள்ள வாக்குறுதியில் தற்போது நடைமுறையில் உள்ள லட்சுமீர் பண்டார் திட்டத்தை விட 2 மடங்காக பெண்களுக்கு மாதம் 3000 நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவித்தார். தான் சாப்பிட்ட ஜல்முரியின் காரம் திரிணாமுல் காங்கிரசுக்கு ஏறி உள்ளதாக பிரதமர் மோடி கிண்டல் அடித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் கிருஷ்ணா நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி, கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக திரண்டது போல் திரிணாமுல் காங்கிரசின் காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி மற்றும் ஊழலுக்கு எதிராக அணி திரண்டிருப்பதாக கூறினார். மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அம்மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பவானியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மமதா பானர்ஜி நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். அப்போது பொதுமக்களை சந்தித்து அவர் நலம் விசாரித்ததோடு தனக்கு வாக்களிக்க கேட்டுக்கொண்டார். மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் முடிவை பொறுத்தவரை மமதா பானர்ஜி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் எனவும் அமித் ஷா பேசினார். சென்னை காவல்துறை ஆணையர் அபின் தினேஷ் முடாக் ராணிமேரி கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது துணை ராணுவ படை அதிகாரிகள் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என சென்னை காவல்துறை ஆணையரிடம் விளக்கம் அளித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பீர்க்கன்காரணை பகுதியில் அமைந்துள்ள 318வது வாக்குச்சாவடியில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக 9 வாக்குகள் இவிஎம் இயந்திரத்தில் பதிவாகி இருந்ததால் குழப்பம் நீடித்தது. இதனால் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட 3 வாக்குச்சாவடி மையங்களில் சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை காரில் கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வழக்கமாக லாரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் நிலையில் காரில் எடுத்து செல்ல முயன்றதால் எதிர்ப்பு தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் தேர்தல் பணி முடிந்தும் ஊதியம் வழங்கவில்லை எனவும் கூறி வாக்குச்சாவடி பணியாளர்கள் தேர்தல் அதிகாரியை முற்றுகையிட்டனர். வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அலுவலர்களுக்கு தேர்தல் ஊதியம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக கூறி வாக்குப்பெட்டியை எடுக்க விடாமல் பல்வேறு கட்சியினரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணகுடி 45வது வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக கூறி அதிமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றும் தாவேக கட்சியினர் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடி தொகுதி சின்னமனூர் அருகே உள்ள துரைசாமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கிலியம்மாள் அங்குள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க சென்றபோது அவரது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக கூறப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வாக்களிக்காமலேயே வேதனையோடு திரும்பிச் சென்றார். சென்னை ஆலந்தூர் தொகுதி ஏஜிஎஸ் நிதி பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு மணிகண்டன் என்பவர் வாக்களிக்க வந்தபோது அவரது ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் அங்கிருந்த வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட அவையாம்பிகை நகர் புது அக்ரகாரத்தைச் சேர்ந்த நவீன்குமார் சென்னையில் பணியாற்றி வரும் நிலையில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வந்திருந்தார். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 151வது வாக்குச்சாவடிக்கு சென்றபோது அவரது ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் டெண்டர் ஓட்டு போடுவதற்காக அவர் 2 மணி நேரம் காத்திருந்தார். சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகபுரம் பகுதியில் வசித்து வரும் விஜயகுமார் தனியார் பள்ளியில் வாக்களிக்க சென்றபோது ஏற்கனவே அவரது வாக்கு செலுத்தப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தன்னை போலவே 3 பேரின் ஓட்டுகள் கள்ள ஓட்டுகளாக போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை மேலூர் சொக்கம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்களிக்க சென்றபோது அவரது வாக்கு ஏற்கனவே பதிவாகிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த நிலையில் டெண்டர் முறையில் வாக்கு செலுத்த நீண்ட நேரம் காத்திருந்தார். திண்டுக்கல் மாநகராட்சி 128வது வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க சென்ற முதல் தலைமுறை வாக்காளர் துவார்கேஷ் தனது வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்ததால் விரக்தி அடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் வாக்குச்சாவடி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவே டெண்டர் முறையில் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மகனின் வாக்கை தவறுதலாக தந்தையே செலுத்திய கூத்து அரங்கேறியுள்ளது. ஊத்தங்கரை தொகுதி பாளையத்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் வாக்களிக்க சென்றபோது ஏற்கனவே வாக்கு செலுத்தப்பட்டு விட்டது தெரியவந்தது. விசாரித்த போது வாக்குச்சாவடி அதிகாரிகளின் கவனக்குறைவால் அவரது தந்தை லட்சுமணன் மகனின் வாக்கையும் சேர்த்து செலுத்தியது தெரியவந்தது. தேர்தலில் வாக்களிக்க வந்த மக்கள் சென்னைக்கு திரும்பி செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆத்திரமடைந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்திய நிலையில் கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நிறைமாத கர்ப்பிணி மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உக்கடை ஊராட்சியில் வேட்பாளர் அனீஸ் பாத்திமா ஆய்வுக்கு சென்றபோது ஏணி சின்னம் பொறித்த சட்டையை அணிந்தபடி நின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவாளரை கண்டித்த போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது.
திருப்பூர் சூர்யா நகரைச் சேர்ந்த முதியவர் சுப்பிரமணியன் விபத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தெற்கு தொகுதிக்குட்பட்ட 118வது வாக்குச்சாவடிக்கு சக்கர நாற்காலியில் வாக்களிக்க வந்தார். ஆனால் அவரது ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டு விட்டதாக கூறியதால் அதிர்ச்சியடைந்த அவர் தனக்கு சேலஞ்ச் ஓட்டு வழங்க கோரி காத்திருப்பில் ஈடுபட்டார். மேலூர் CSI உயர்நிலை பள்ளி வாக்குச்சாவடியில் ராதிகா என்பவர் வாக்கு செலுத்த சென்றபோது அவரது வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினரான திமுக பிரமுகர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்தார். இதற்கு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவே இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நேற்று மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் கரூர் CSI பள்ளி வாக்குச்சாவடியில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் மாற்று இயந்திரம் வரவழைக்கப்பட்டு வாக்குப்பதிவு 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கீழவாசல் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தாவேகா பெண் நிர்வாகியை திமுகவினர் தாக்கியதாக கூறி தாவேகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழவாசல் பகுதியில் உள்ள முத்துலட்சுமி பள்ளி வாக்குச்சாவடியில் தாவேகா பெண் பாக முகவரை திமுகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தாவேகா தெற்கு வேட்பாளர் கோபிச்சந்த் உள்ளிட்டோர் திமுகவினரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வாக்குப்பதிவு இயந்திரம் கீழே விழுந்து சேதமடைந்ததால் அரை மணி நேரம் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. சாத்கர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் ராகுல் என்ற வாக்காளர் வாக்களித்துள்ளார். அப்போது அவருக்கு கண் பார்வை குறைவு காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின் ஒயர் அவர் மீது மாட்டி கீழே விழுந்து சேதமடைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்கலம்புதூர் வாக்குச்சாவடி எண் 47இல் 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களித்தனர். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரம் மாலை 6 மணியோடு நிறைவு பெற்ற நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க தாமதமானது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 2 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கி வாக்குப்பதிவு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரம் நேற்று மாலை 6 மணியோடு நிறைவு பெற்றது. இதனையடுத்து வேலாயுதபுரம் வாக்குச்சாவடி மையத்தில் 66 பேருக்கும் கூசாலிப்பட்டி வாக்குச்சாவடி மையத்தில் 55 வாக்காளர்களுக்கும் டோக்கன் வழங்கி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். சென்னை பூந்தமல்லியில் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வாகனத்தை மடக்கிய அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆனந்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு காஞ்சிபுரத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு எடுத்து சென்றபோது அதிமுகவினர் சீல் வைக்காமல் எடுத்து செல்வதாக வாகனத்தை மறித்தனர். ராமேஸ்வரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பூத் ஏஜென்ட்கள் இல்லாத நேரத்தில் தேர்தல் அதிகாரி வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பவர் பேட்டரியை கலற்றியதால் திமுகவினர் வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டனர். புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதிக்கு உட்பட்ட அல்லிநகரம் பகுதியைச் சேர்ந்த முதல் தலைமுறை வாக்காளரான 19 வயது இளம்பெண் யாழினி ஆர்வத்தோடு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற சென்றார். அப்போது அவரது ஓட்டை வேறு யாரோ கள்ள ஓட்டு போட்டிருப்பது தெரிய வந்த நிலையில் பல கட்ட ஆலோசனைக்கு பிறகு டெண்டர் முறைப்படி அவர் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட இளையக்கோட்டை அருகே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த ராமநாதபுரம் NIB பிரிவைச் சேர்ந்த DSP திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். பணியில் இருந்தபோது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது பாதி வழியிலேயே உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்து வாக்குச்சாவடி முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழையப்பேட்டை நகராட்சி தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி ஒரு பெண்ணை பிடித்து ஒப்படைத்த நிலையில் அவரை தப்பவிட்டதாக புகார் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தொகுதியில் வாக்களிக்க வந்த பெண்ணிடம் ஏற்கனவே தங்களது பெயரில் வாக்கு செலுத்திவிட்டதாக கூறியதால் அவர் அதிர்ச்சி அடைந்தார். பாதிக்கப்பட்ட பாரிஜா பேகம் என்ற அந்த பெண் நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அலுவலர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பாக டெண்டர் பேப்பர் பேலட் பதிவு செய்ய அனுமதித்தனர்.
சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் 5:10 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டதாக வாக்கு இயந்திரத்திற்கு சீல் வைத்ததால் தாவேகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வாக்குச்சாவடிக்கு வந்த தேர்தல் அதிகாரி அனைவரது முன்னிலையிலும் சீலை பிரித்து வாக்களிக்க அனுமதித்தார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயாவின் கணவர் பொன்னிவளவன் தாம் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக பகிர்ந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை ஆலங்குடி தொகுதியில் வாக்குச்சாவடி மையத்தில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்லும் வாகனங்களை திமுக நிர்வாகிகள் வாகனம் பின்தொடர்ந்ததால் அதிமுக நாம் தமிழர் தவேக கட்சியினர் வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்து செல்லும் வாகனத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மதுபோதை நபர் ஓட்டி சென்ற கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 பேர் காயமடைந்தனர். தாமோதரகள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மணி தனது குடும்பத்தினரோடு போச்சம்பள்ளியில் நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் தேர்தல் விதிகளை மீறி கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் மற்றும் மது விற்பனை கூடங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. ஆனால் திருப்புல்லானி அருகே குவார்ட்டர் பாட்டிலுக்கு 350 ரூபாய் என்ற அடிப்படையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்ற வந்த தேர்தல் அலுவலர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவில்லை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கவில்லை என கூறி அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தல் அதிகாரி ஹபீபுர் ரஹ்மான் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே உள்ள GNG தெருவில் சிலர் பொது இடத்தில் மது அருந்தும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து புகார்கள் எழுந்த நிலையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்டதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவை நரகப்படுகொலி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், டிரம்பின் பேச்சு தரம் தாழ்ந்தது, இருதரப்பு நட்புறவின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்று தெரிவித்தார். ஈரான் தனது விமான சேவைகளை மீண்டும் தொடங்கியிருந்தாலும் இந்தியர்கள் யாரும் அந்நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வான்வெளி கட்டுப்பாடுகள், பிராந்திய பதற்றம் முழுமையாக நீங்காததால் இந்தியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய வான்பரப்பில் பறக்க பாகிஸ்தான் விமானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மே 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இயக்கும் விமானங்கள், ராணுவ விமானங்கள், பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள் ஆகியவற்றிற்கு இந்த தடை பொருந்தும் என தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்ரிநாத் கோவிலுக்கு செல்லும் நுழைவு வாயில்கள் சுமார் 6 மாத கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டன. தொடர்ந்து பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முதல்வர் புஷ்கர் சிங் தாமி விழாவில் கலந்து கொண்டார். மணிப்பூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற தாக்குதலில் 2 நாகா இன மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் இம்பாலில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். UNC வழிகாட்டுதலின் கீழ் இம்பால் மற்றும் அன்சாம் நாகா மக்கள் ஒன்றியம் சார்பில் MBC தேவாலயம் அருகே உள்ள MAO சந்தையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என செய்திகள் வெளியான நிலையில் அதுபோன்ற முன்மொழிவுகள் எதுவும் பரிசீலனையில் இல்லை என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் எரிபொருள் விலை தொடர்ந்து குறைவாகவே உள்ளதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. மேற்கு வங்க மாநில ஜார்கிராம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்குள் காட்டு யானை நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களது ஜனநாயக கடமையாற்றுவதற்கு வரிசையில் காத்திருந்த மக்கள் யானையை கண்டதும் பதறி அடித்துக் கொண்டு ஓடினர். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் உள்ளூர் மக்கள் உதவியுடன் யானையை விரட்டினர்.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 33 காசுகள் சரிந்து 94.11 என்ற நிலையில் வர்த்தகம் நிறைவடைந்தது. உயர்ந்து வரும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் நிச்சயமற்ற மேற்கு ஆசிய அமைதி பேச்சுவார்த்தைகளின் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் 4வது நாளாக சரிவை கண்டு ரூபாய்க்கு அழுத்தம் கொடுத்தன. ஆன்லைன் விளையாட்டு தொடர்பான புதிய விதிமுறைகளை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சூதாட்டம் இல்லாத விளையாட்டுகளுக்கு பதிவு அவசியமில்லை என்ற அத்துறை செயலாளர் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளுக்கு கட்டாயம் பதிவு அவசியம் என கூறினார். இந்த புதிய விதிமுறைகள் மே 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் கன்னி வெடிகளை பதிக்க முயலும் ஈரானிய படகுகளை கண்டதும் சுட அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி வழித்தடங்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தனது ட்ரூத் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அணு ஆயுதம் இல்லாமலேயே மிக இயல்பான போர் முறைகளை கொண்டு ஈரானை தாங்கள் முழுமையாக சிதைத்து விட்டதாக கர்வம் தெரிவித்திருக்கிறார். இருதரப்பு மூத்த அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இஸ்ரேலும் லெபனானும் தங்கள் போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சில வாரங்களில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிரந்தர அமைதி ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ரூபியோ தெரிவித்தார். ஈரானில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதற்கு போப் லியோ தற்போது கண்டனம் தெரிவித்ததன் மூலம் போருக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆப்பிரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு ரோம் திரும்பும் விமானத்தில் பேசிய போப் திட்டமிடப்பட்ட அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் முறிந்ததற்கும் வருத்தம் தெரிவித்தார். செவ்வாய் கிரகத்தில் உயிர் வாழ்ந்ததற்கான புதிய ஆதாரமாக இதுவரை கண்டறியப்படாத மிக சிக்கலான 7 கரிம மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள பாறைகளில் உயிரினங்களின் அடிப்படையாக கருதப்படும் நைட்ரஜன் மற்றும் கந்தக சேர்மங்கள் இருப்பதை ஒரு சிறப்பு வேதியியல் பரிசோதனை வெளிப்படுத்தியிருக்கிறது. இது பூமியில் உள்ள RNA மற்றும் DNA-வுக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது. சோமாலியா நாட்டின் தலைநகரான மொகடிஷுவில் பெய்த கனமழையினால் நகரின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சந்திப்புகள் வெள்ள நீரில் மூழ்கியதால் கார்கள், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் ஆங்காங்கே பழுதாகி நின்றது. பல இடங்களில் கணுக்கால் அளவு நீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் தலைமையில் நடைபெற்ற சுகாதார பாதுகாப்பு நிகழ்ச்சியின் போது தனது தாயுடன் வந்த 2 வயது டிராவிஸ் ஸ்மித் என்ற குழந்தை அருகே விளையாடிக் கொண்டிருந்த காட்சி இணையத்தில் வெளியாகியிருக்கிறது. பிறவியிலேயே காது கேளாமைக்கான ஒரு அரிய காரணமான OTOF மரபணு மாற்றத்தால் பாதிக்கப்பட்டிருந்த குழந்தைக்கு மரபணு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தென்கொரியாவின் பியாங்டேக்கில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சாலை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மே 21 முதல் 18 நாட்களுக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். வடகடல் பகுதிக்கு அடியில் 16,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காடு ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் நிலப்பகுதியாக இருந்த டோகர்லாண்ட் ஓக் மற்றும் எல் மரங்கள் நிறைந்த செழிப்பான காடாக இருந்ததையும் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட மரங்களின் DNA சிதைவுகளும் அங்கு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL போட்டியில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதுகின்றன. போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இதுவரை நடைபெற்ற 6 போட்டிகளில் 2 அணிகளும் தலா 3 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் பெங்களூருவில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 103 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. முதலில் விளையாடிய CSK அணி 6 விக்கெட் இழப்புக்கு 207 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 19 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 104 ரன்கள் மட்டுமே எடுத்தது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஒரே சீசனில் 2 சதங்களை விளாசிய சிஎஸ்கே வீரர் என்கிற பெருமையையும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக முதல் சதம் விளாசிய சிஎஸ்கே வீரர் என்கிற சாதனையையும் சஞ்சு சாம்சன் படைத்துள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக 115 ரன்கள் குவித்திருந்த அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 101 ரன்கள் குவித்தார். 2026 ஐபிஎல் தொடரில் தொடக்க வீரராக மிக குறைந்த சராசரி வைத்திருக்கும் வீரர்களில் ருத்துராஜ் கைக்வாட் முதலிடத்தில் நீடிக்கிறார். குறைந்தது 5 இன்னிங்ஸ்களின் அடிப்படையில் 14.8 பேட்டிங் சராசரியோடு கைக்வாட் மோசமாக விளையாடி வருகிறார். இதனால் சென்னை அணி ரசிகர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே காயம் காரணமாக தொடரில் இருந்து வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக ஆகாஷ் மாத்வல் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆகாஷ் மாத்வல் முன்னதாக 2023 மற்றும் 24ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் மும்பை அணிக்காக ஆடி மொத்தமாக 19 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். காயத்தில் இருந்து மீண்டு வந்துள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் வரும் மே 1ஆம் தேதியன்று நடைபெறும் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்க உள்ளது உறுதியாகியுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரில் 6இல் 3 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள டெல்லி அணிக்கு ஸ்டார்க்கின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் ஒடிசா எஃப்சி அணியை வீழ்த்தி கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி வெற்றி பெற்றது. கொச்சியில் நேற்று இரவு நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் ஒடிசா எஃப்சி அணியும் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியும் மோதின. ஆட்ட நேர முடிவில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி 2-1 என்கிற கோல் கணக்கில் ஒடிசா எஃப்சி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்திய T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாக 138 T20 போட்டிகளில் 3017 ரன்களை குவித்து ஐசிசி போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த கேப்டன் என்ற புதிய சாதனையை படைத்தார். முன்னதாக இலங்கை அணியின் கேப்டன் சமரி அற்றப்பட்டு 108 போட்டிகளில் 3016 ரன்களை அடித்ததே சாதனையாக இருந்தது. KGF புகழ் யாஷ் நடிப்பில் உருவாகி வரும் டாக்ஸிக் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பிரபல ஹாலிவுட் ஸ்டண்ட் மாஸ்டர் JJ பெர்ரி பகிர்ந்துள்ளார். கீத்து மோகன்தாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் டாக்ஸிக் முதலில் மார்ச் 19ஆம் தேதி வெளியாவதாக இருந்து பின்னர் வெளியீடு ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வடக்குநாதன் கோவில் பூரம் விழாவில் நடைபெறவிருந்த வானவேடிக்கை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிக்கும் மையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக 14 பேர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று இரவு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்த சுவாமிகளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி என்ற பாடல் ஒலிக்க மேளதாளங்கள் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா வந்தனர். பிரபல பென்ஸ் கார் நிறுவனத்தின் மெர்சிடஸ் பென்ஸ் CLA EV ரக மின்சார சொகுசு கார் வெள்ளிக்கிழமை இந்திய சந்தையில் விற்பனைக்கு வருகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக கிளியோ ப்ளூ, காஸ்மிக் பிளாக், போலார் ஒயிட், ஆல்பைன் கிரே உள்ளிட்ட நிறங்களில் கார் அறிமுகம் செய்யப்படுகிறது. எக்ஸ் ஷோரூம் விலை 55 முதல் 59 லட்சம் ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் UPIயில் மொபைல் போன் ரீசார்ஜ்களை செய்து கொள்ளும் வசதியை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. ஏர்டெல், VI, ஜியோ ஆகிய நிறுவனங்களின் சிம் கார்டுகளை ரீசார்ஜ் செய்யலாம் என்றும் BSNL பயனர்களுக்கு விரைவில் இந்த வசதி அறிமுகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.